வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி. அனுபவ அறிவே மிக உயர்ந்தது. பல தொழில்களில் அனுபவம் அதிகம் பெற்றவர்களுக்கு இச்சமுதாயத்தில் மதிப்பு கிடைப்பதில்லை. அதிகம் படித்து விட்டதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் இளைய சமுதாயத்தினர் அனுபவசாலிகளை பல வகைகளில் புறக்கணித்து விடுகிறார்கள். உண்மையான ஆன்மீகத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை. ஆன்மீகம் என்பது அனுபவத்தின் உச்ச நிலை. அருட்தந்தை பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். பரிணாமம் என்று கூறிக்கொண்டிருந்த பலர் பின்னர் மகரிஷியின் மூலம் தன்மாற்றம் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். பல வருடங்களின் அனுபவ அறிவினால் மட்டுமே ஆழ்ந்த சிந்தனைகளை வழங்க முடியும் என்பதற்கு அருட்தந்தை ஒரு சிறந்த உதாரணம். வள்ளல் பெருமான் கூட தனது திருவருட்பாவின் 6ஆம் பாகத்தில் தான் ஒரு உச்சகட்டமான ஆன்மீக கருத்துக்களை பதிவிட்டு இருப்பார். அருட்தந்தை பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து தன் உடலையே சோதனைக்கு உள்ளாக்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் நோய்கள் வராமல் இருக்க எதிர்ப்பு சக்தி பெறுவதற்காகவும் அற்புதமான எளிய முறை உடற்பயிற்சிகளை வடிவமைத்தார். அதுபோலவே சித்தர்களின் கலையான கல்ப போகத்தையும் சோதனை செய்து தனது அனுபவத்தால் நமக்கு வழங்கிச் சென்றார். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் அனுபவத்தையே நாம் தவப்பயிற்சிகளாகவும் அகத்தாய்வு மற்றும் தற்சோதனை பயிற்சிகளாகவும் பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனுபவ அறிவே மிக உயர்ந்தது. இப்பொழுது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிறோம். அங்கு மட்டும்தான் இந்த அறிவை வளர்த்து கொள்ள முடியும் என்று இந்த சமுதாயம் அதற்காக செலவிடுகிற பொருளும் நேரமும் மிக 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 அதிகமாக இருக்கிறது. ஆனால் அது தேவையில்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அறிவை ஒரு அனுபவ அறிவாக நாம் உணர்ந்து கற்று அதிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதில் உண்மைத்தன்மை வெளிப்படுமே தவிர அங்கு மனப்பாடம் செய்ததை அப்படியே வெளிப்படுத்துவது என்பது அறிவை உயர்த்துவது என்பது ஆகாது. ஆனால் இப்பொழுது அப்படி வெளிப்படுத்துகிறவர்களுடைய அந்த மதிப்பெண்ணை வைத்து அவர்களுடைய அந்த தரம் கோல்டு மெடல் நம்பர் 1 என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்த அறிவை அனுபவ அறிவாக கலந்து அவர்கள் வெளிப்படுத்தினார்களா? இல்லை. அப்ப இந்த கல்வி முறையை இப்பொழுது மாற வேண்டும். இந்த தேர்வு என்ற ஒன்று இல்லாமல் அந்த கல்வி என்பது ஒவ்வொருவருடைய அனுபவமாகவும் உணர்வாகவும் மாறும் பொழுதுதான் உண்மையான கல்வி என்பது மலரும். ஒரு திரைப்படத்திலே என்ன எம்.ஆர். ராதா ஒரு இடத்துல ஒரு சொல்வார், என்ன படிக்கிறீங்க அப்படி. முதல்ல என்ன படிக்கிறீங்க? முதல்ல ஆனா ஆவன்னா படிப்போம். அந்த ஆனா அவன் அவன் கண்டுபிடிச்சவன் படிச்சானா அப்படின்னு கேட்பாரு. அவன் படிக்கல அப்படின்பாரு. படிக்காதவன் கண்டுபிடிச்சதை எல்லாம் படிக்கிறவன் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இது போல இப்பொழுது இந்த பிரபஞ்சம் சார்ந்த அத்துணை உண்மைகளையும் அத்தனையும் இன்றைய விஞ்ஞானத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு கொடுத்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சோம். இன்னும் பார்க்கிறோம்
நிறைய ஆராய்ச்சியாளர்கள் படிப்பே இல்லாமல் இங்கு வாழ்ந்து சென்ற மகான்களை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆய்வு செய்வதற்கு இவர்கள் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டியதாக இருக்கிறது. முதுநிலை பட்டம் பெற்ற பிறகு படிப்பே இல்லாமல் படிப்புக்கு வராமல் இருந்து சென்ற ஞானிகளை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கு தொழிற்கல்வி என்றே எடுத்துக்கொள்வோம். இந்த தொழிற்கல்வி என்பது இன்று அதிகமாக வளர்ந்து விட்டது. ஆனால் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு தொழிலுக்கு வரும் பொழுது அந்த தொழிலிலே 40 வருடம் ஒரு அனுபவம் மிக்க ஒரு முதியவர் இருப்பார். அவர் அந்த ஒரு அந்த கம்பெனி அந்த இருக்கக்கூடிய ஒரு மெஷினரியில இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இவரால் அதில் பிராக்டிக்கலாக அதை கண்டுபிடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இவர்கள் படிக்காதவர்கள், இவங்கெல்லாம் டிப்ளமா படிச்சவங்க, நான் எம்இ படிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல கூட நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதாக பல பேர் அனுபவத்தில் கூறுகிறார்கள். சில பேர் அந்த கம்பெனியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், இந்த அனுபவ அறிவை மதிக்காமல் நாங்கள் கற்ற கல்வியின் அறிவில் நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி இருக்கிறது? அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? ஏன் இதிலிருந்து நீங்கள் ரிசைன் பண்ணி வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவங்க சொல்றது, இந்த அனுபவ அறிவில் இருப்பவர்கள் 2 வகையிலும் அவர்களுடைய வேலையை தீர்மானம் செய்கிறார்கள். இந்த கம்பெனி நடப்பதற்கு உரிய அது லாபத்தில் இயங்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, இதனால் பயனடையக்கூடிய பயனாளிகள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்ற 2 தன்மைகளையும் மனதில் வைத்து அந்த அனுபவ அறிவில் இருப்பவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அனுபவ அறிவு இல்லாமல் கல்வியில் உயர்ந்த நிலையில் வந்து அங்கு அமர்ந்தவர்கள் தனது லாபம், தனது மேன்மை, தனது உயர்வு, இதற்காக மட்டுமே மற்ற சமுதாயம் எப்படி போனாலும் அதை கவலை இல்லை என்று அந்த வழியிலே இவர்களுடைய பார்வை இருக்கிறது. இப்பொழுது கஸ்டமர்ஸ் இருந்து ரொம்ப நெகட்டிவா வந்து அந்த கம்பெனி பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதெல்லாம் இப்பொழுது அனுபவத்தில் இருப்பவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை வைத்து நான் புரிந்து கொண்டேன். ஆக இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அனுபவம் என்பதை நாம் செய்வதற்கு ஒரு அடித்தளம்தான் இந்த கல்வி அறிவை தவிர, இந்த கல்வி அறிவு என்பது முழுமை ஆகாது. அப்ப அந்த கல்வி அறிவை வைத்து நமது அனுபவத்தை, ஆராய்ச்சியை நமது உள்ளுணர்வின் மூலமாக பெருக்கிக் கொள்வது என்பதுதான் உண்மையான உயர்வாக இருக்கும் என்பது இந்த தொழில் சார்ந்த கல்வியிலும் அப்படிதான் தெரிகிறது, சமுதாயம் சார்ந்ததிலும் அப்படிதான் தெரிகிறது. இதே மருத்துவத்தில் எடுத்து பாருங்கள். அனுபவ அறிவு முக்கியமா, இந்த கல்வி முக்கியமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரணமாக வெறும் ஒரு மருத்துவ பட்டம் மட்டும் பெற்றவர் 50 வருடம் அவர் அனுபவத்தில் இருந்திருப்பார். ஆனால் இன்று பல மருத்துவ பட்டங்களை பெற்று வந்தவர் நான் தான் உயர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அனுபவத்தில் என்னென்ன அந்த விளைவுகளை எல்லாம் இவர்கள் சந்தித்தார்கள், அதை எப்படியெல்லாம் அவர்கள் சரி செய்தார்கள் என்ற அனுபவம் இல்லாமல் இவர்கள் செய்யக்கூடியது மேன்மையாக, உயர்வாக ஆகாது. ஆக எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில்
அனுபவம் என்பதுதான் முக்கியம். அதுதான் உண்மையான உயர்வு. ஆனால் ஒரு காலத்திலே இந்த வயதானவர்கள் எல்லாம் இங்கு சமுதாயத்திலே சுமையாக இருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் இப்போ இங்கு இருக்க வேண்டியதில்லை. அவர்களையெல்லாம் கொன்று விடுங்கள் என்று ஒரு மன்னன் ஒரு சட்டம் போட்டதாக சொல்வார்கள். அப்பொழுது ஒரே ஒருத்தர் அவங்க அப்பாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சு அவர் காப்பாற்றிட்டார். அவரை மட்டும் வச்சிருக்கிறார். இப்போ வயதானவர்கள் யாருமே இல்லையாம் அந்த நாட்டிலே. அப்பொழுது அங்கு ஒரு காலம் வரை மழையே பெய்யவில்லையா. இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு பட்டினியாக இருக்கக்கூடிய நிலை வந்து விட்டதாம். விதைக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த விதை மணிகளை கூட உணவாக எடுத்துக்கொண்டார்களாம். விதைப்பதற்கே அங்கு விதை மணிகள் இல்லை என்ற நிலை வரும் பொழுது நன்றாக மழை பெய்திருக்கிறது. இப்பொழுது விவசாயம் செய்யலாம் என்று பார்த்தால் அங்கு விதைப்பதற்கே எதுவுமே இல்லை. என்ன செய்வது என்று அந்த மன்னன் குழம்பிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது இந்த ஒளித்து வைத்திருந்த அந்த பெரியவர் அவரது மகனை கூப்பிட்டு, அப்பொழுதெல்லாம் மண் ரோடு தானே, என்ன செய்கிறார், நல்ல மழை பெஞ்சிருக்குப்பா, அப்படியே அந்த நம்ம மண்ணு ரோடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரோடு எல்லாத்தையும் உழுது விடு அப்படின்னு இருக்காரு. அந்த ரோடெல்லாம் உழுது விட்ட உடனே அந்த ரோட்ல இருந்து செடிகள் முளைத்து வந்திருக்கிறது. எப்படி என்று அவரிடம் கேட்கும் பொழுது, நாம் பல காலமாக இந்த வழியில இந்த நெல்மணிகள் இந்த விதைகள் எல்லாத்தையும் நமக்கு வண்டியில கொண்டு போகும்போது அதுல சிந்தனதெல்லாம் அந்த ரோட்ல தான் இருக்கும். இந்த மழை பெஞ்சோடனே நீ அதை உழுது விட்டீங்கன்னா அதெல்லாம் முளைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுதான் அனுபவ அறிவு. அந்த அடிப்படையிலே இந்த அனுபவ அறிவு என்பதுதான் உயர்ந்ததாக இருக்கும். அதுவும் குறிப்பாக எல்லா துறைக்கும் அது பொருந்தியது என்றாலும் ஆன்மீகத்துக்கு 100% இந்த அனுபவ அறிவு மட்டும்தான் இங்கே ஆன்மீகத்தில் உயர்வை கொடுப்பதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலே இதில் எவ்வளவு காலம் அனுபவம் வாய்ந்து அவர்களோடது அனுபவத்தில் பெற்ற, அதாவது மகிழ்ச்சி சொல்லுவாங்களே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், அப்படி எவ்வளவு தெளிவு பெற்றார்களோ அதுதான் ஆன்மீக உயர்வாக இருக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோம், இந்த ஆன்மீக ஆசிரியராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் 30 வருடம் 40 வருடம் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் ஆசிரியராக இருக்க கூடாது, முடியாது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எவ்வளவு அறிவீனம் என்பது அங்கு அவர்கள் அனுபவம் செய்யும் பொழுதுதான் புரியும். அந்த அடிப்படையிலே ஆன்மீகம் என்பதற்கு அனுபவ அறிவு மட்டும்தான் அங்கு ஆன்மீகமாக நிற்க முடியுமே தவிர, அதனால இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாய மக்களை காக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கக்கூடிய துறைகளில் 3 துறைகள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. ஒன்று மருத்துவம், இன்னொன்று ஜோதிடம், இன்னொன்று ஆன்மீகம். இந்த 3 துறைகள் சமுதாயத்தில் மக்களுக்கு துன்பம் போக்குவதற்கு வழிகாட்டக்கூடிய துறைகள். இந்த 3 துறைகளிலும் மிக 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 அனுபவம் வாய்ந்தவர்களுடைய அனுபவம் மட்டும்தான் அங்கு உயர்வாக இருக்கும். அதனாலதான் என்ன செய்வாங்க, இந்த துறைகளில் எல்லாம் அதில் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து இவங்க அசிஸ்டண்டா இருந்து அவர்களிடம் கற்றுக்கொண்ட பிறகுதான் இவர்கள் வருவார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் செல்வதில்லை. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியவரிடம் மருத்துவத்தில் இவர் அசிஸ்டண்டா போய் சேருவார். ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட இவர் ரொம்ப நாள் கூட உட்கார்ந்து அவரு சீடனாக இருப்பார். ஆன்மீகத்திலும் சீடனாக இருப்பார். இப்பொழுது அப்படி இல்லை. நான் ஜோதிடத்தில் PhD பற்றி விட்டேன் அப்படின்னு போர்டு போட்டு உட்கார்ந்துக்கிறார். அவரால் எந்த விதமாக ஒரு உயர்வான கருத்துக்களையும் சொல்ல முடியாது. மருத்துவமாக இருந்தாலும் ஜோதிடமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த அந்த குருவிடம் இருந்து அந்த அனுபவத்தை பெற்று தனது அனுபவத்தோடு இணைத்து கூறும் பொழுதுதான் அது உயர்வாக இருக்கும். எனவே இந்த அனுபவ அறிவுதான் உயர்ந்தது என்பதை இந்த உலகம் உணர வேண்டிய ஒரு காலம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவம் இருப்பவர்களை எல்லாம் புறந்தள்ளுங்கள், அவர்களை எல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று இன்றைய இளைஞர்கள்
அவர்களுடைய கல்வியை வைத்து புறக்கணிப்பதாக இருக்கிறது. ஆனால் இது இந்த உலகமே அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையில் ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் என் மனதுக்கு படுகிறது. அதை மாற்ற வேண்டும். அனுபவம் என்ற ஒன்று இல்லாமல் மகரிஷி அவர்கள் அதனாலதான் என்ன சொன்ன, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் சுயமாக சிந்தித்து அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை இங்கு சமுதாயத்துக்கு கொடுப்போம். வாழ்க வளமுடன்.